மத்திய கிழக்கில் ஆரம்பமான போர் பதற்றம் உண்மையிலேயே அரசு தலைவர்களை ஒரு கணம் நிலைகுலைய வைத்திருக்கிறது. ஒரே இரவிலேயே மத்திய கிழக்கு நாடுகளை ஒரு கணம் அணுகுலைய வைத்த கத்தாரில் மக்கள் பார்க்காத ஒரு விசித்திரமான சம்பவத்தை நேரில் பார்த்து மக்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்ற ஓர் இரவுதான் நேற்றைய இரவு. ஒரு மூன்றாவது உலகப் போர் நடக்கப் போகும் போல் உள்ளது என்று மக்கள் எல்லாம் நினைத்திருந்த அந்த வேளை அன்றைய நாள் விடிவதற்குள் ஒரே இரவில் சமாதானம் என்ற செய்தி மக்களை எட்டியதில் வளைகுடா நாட்டு மக்கள் உண்மையிலேயே சந்தோஷத்தின் உச்சத்தில் தான் உள்ளார்கள் என்று கூட சொல்லலாம். தன்னிடம் படைபலம் ஆயுத பலங்கள் இருந்தும் மத்திய கிழக்கு நாடுகள் அதனை எதிர்த்து தாக்காமல் பொறுமையாக கையாண்டதன் காரணமாகவே போர் நிறுத்தம் அமுலுக்கு வந்திருக்கிறது கூட என்று சொல்லலாம். இந்த நாடுகள் எல்லாமே பொறுமையாகவும் அமைதியாகவும் இதை கையாண்ட விதம் இதற்கு பிறகும் எங்கள் வாழ்நாளில் மூன்றாம் உலகப் போர் என்கின்ற பேச்சுக்கு இடமில்லாமல் இருக்கும் என்பதனை இந்த போர் தோற்றுவித்திருக்கிறது. கத்தார், குவைத், துபாய், பஹ்ரைன், சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு இடையிலான வான்பரப்புகள், விமான சேவைகள் உடனடியாக நிறுத்தப்பட்டிருந்தது. ஒரு நாள் இரவு மாத்திரம் முடக்கப்பட்டிருந்த மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இடையிலான விமான சேவைகள் மற்றும் வான்பரப்புகள் யாவும் திறக்கப்பட்டு இன்று வழமை போன்ற சேவைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. 12 நாட்களாக தொடர்ந்து நடத்தப்பட்ட இந்த போர் என்ன விவரிக்கிறது என்பதனை சுருக்கமாக பார்க்கலாம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தனது சேவைகளை ஆரம்பித்திருக்கின்ற இந்த நிலையில் ஈரானோடு அமெரிக்கா எதிர்வரும் காலங்களில் சேர்ந்து தனது வர்த்தக நடவடிக்கைகளை செயல்படுத்த தயார் என்று கூறப்பட்டிருந்த அதேவேளை அமெரிக்காவின் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நெட்ரோ மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக செல்லவிருந்த விமான பயணத்தின் முன்னர் ஊடகவியலாளர் ஒரு சிலர் கேட்ட கேள்விக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஆக்ரோஷமான முறையிலே ஒரு பதிலையும் வழங்கியிருந்தார். ஈரானுக்கு எதிரான தனது கோபத்தினையும் வெளிப்படுத்தியிருந்தார். இந்த போர் இஸ்ரேலுக்கு வெற்றியா அல்லது தோல்வியா என்று பார்ப்போமானால் உண்மையிலேயே பெரும் தோல்வியாகத்தான் அமைந்திருந்தது. இதுவரைக்கும் சர்வதேச அளவில் கட்டி காத்து வந்த அந்த பிம்பம் ஈரானால் அடித்து சிக்குநூறாக்கப்பட்டிருப்பது, இதை தவிர தனது தோல்விக்கு வேறு என்ன வேண்டும் என்ற அச்சத்தினால் பின்வாங்கி இருந்தது என்னமோ தெரியாது இஸ்ரேல். உலகத்தில் இருக்கும் எந்த ஒரு நாடும் எங்களின் நாட்டை தாக்க முடியாது என்று பேரம் பேசிய மிக பெரும் பாதுகாப்பு வலயமாக இருந்த இஸ்ரேலின் ஒரு மாபெரிய நகரம் ஈரானால் தரைமட்டமாக்கப்பட்டிருந்தது. வான்படைகள், ஆயுத பலங்கள் இருந்த அமெரிக்காவையே ஈரான் அச்சமூட்டியும் எச்சரித்தும் இருந்தது. ஒரு கணம் வியப்பில் ஆழ்த்தியிருந்தது. எங்களை மீண்டும் மீண்டும் சீண்டினால் அமெரிக்காவையே தாக்க நாங்கள் தயார் என்று ஈரான் எந்தவிதமான பயமுமின்றி அமெரிக்காவை பார்த்து கூறியும் இருந்தது. ஈரானில் இருந்தபடியே வளைகுடா நாடுகளில் இருக்கின்ற அமெரிக்காவின் விமான தளங்களை எங்களாலும் தாக்குதல் நடத்த முடியும் என்பதனை அமெரிக்காவுக்கு எச்சரிப்பதன் ஒரு நோக்கமாக அமெரிக்காவின் கட்டாரில் இருக்கும் விமான தளத்தை இலக்கு வைத்து தாக்க முடியும் என்பதனை அமெரிக்காவிற்கு கூறியதன் பின்னரே அந்த தாக்குதல் நடைபெற்றது. கட்டாரிலே நடந்தேறிய அந்த சம்பவமானது மத்திய கிழக்கு நாடுகளின் அதிபர்களுக்கும் கட்டார் அரசுக்கும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டதன் பின்னரே அந்த சிறிய தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருந்தது. அமெரிக்காவிற்கு எங்களிடமும் படைபலம், ஆயுதப்பலம் இருக்கு என்பதனை காட்டுவதற்காகவே அந்த சிறிய சம்பவம் கத்தாரிலே நேற்று நடைபெற்றிருந்தது. அதனால் எந்த உயிரிழப்புகளும் நடைபெறவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. எது எவ்வாறு இருந்தாலும் இன்றைக்கு சமாதானம் கிட்டியிருப்பதை நினைத்து அனைத்துலக மக்களும் இன்று பெருமூச்சு விடுகின்றார்கள். இது போன்ற செய்திகளை தொடர்ந்தும் பெற்றிட த ரிஃபாஸ் யூடியூப் பக்கத்தினை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு புது செய்தியோடு சந்திக்கலாம்.